என்ன சார் வைகை செல்வனுடைய பேச்சு திமுக கூட்டணியில் ஓட்டை அப்படின்றது இந்த சந்திப்புக்கு பிறகு பேசினாலும் கூட பொதுவான அவருடைய கருத்துல பலரும் கம்யூனிஸ்டுகள் என்ன பேசுறாங்க, திரும்ப என்ன பேசுற, இதெல்லாம் அதிருப்தியுடைய வெளிப்பாடு, அதை தான் ஓட்டை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. அழகா மணிகண்டனுக்கு குமார் அற்புதமாக பதில் கொடுத்தாரு. ஒவ்வொரு பல விஷயங்களை பார்த்து ஒரு ஊகத்தில் யார் சொல்லியிருக்கலாம், வைகை செல்வன் சொல்லியிருக்காங்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேள்வி கேட்குறேன், இறுதி தீர்ப்புனா என்ன? எது இறுதியான ஒரு மன்றமோ அந்த தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. யாரை பற்றி பேசுகிறோம்? திருமாவளவன் இப்படி சொன்னாரா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன சொன்னாருங்கிறது நமக்கு முக்கியம். அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் நட்பின் அடிப்படையில் என்னை சந்தித்தார், நூல் ஒன்றை கொடுத்தார், நாங்கள் தங்கியிருந்த அறையில் பலர் முன்னிலையில் நடைபெற்ற ஒரு சந்திப்பு, அவரும் அரசியல் பேசவில்லை என்று அவர் தெளிவாக சொல்றார். இது இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு பதில். இதுக்கு மேலே இன்னொரு தீர்ப்பு நானோ நீங்களோ பேசுறதுல அர்த்தம் இல்லை. திரும்பி வைகை செல்வனும் பேச முடியாது. ஏன்னா திருமா என்ன இறுதியாக சொல்றாரோ அதுதான் உறுதியானது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப திரு குமார் சொன்னார், ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு நடிகர், கட்சி ஆரம்பிக்கிறாரு, திரு விஜய் ஆரம்பிக்கிறாரு, இன்னைக்கு ஒரு கட்சிக்கு தலைவர் ஆகிட்டார், தாவேகா தலைவர். அந்த கட்சிக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளவோ பெரிய முயற்சி எடுத்தும் கூட அதை உதறி விட்டு வந்தவர் தான் திருமாவளவன் அவர்கள். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால அவர் கட்சியை விட்டே போனார். அதை பற்றி இவர் கவலைப்படல. ஒரு கட்சியினுடைய முக்கியமான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா போனால் நான் கவலைப்பட மாட்டேன், நான் இந்தியா கூட்டணியில் தான் இருப்பேன் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கக்கூடியவர் திருமாவளவன். சீட்டு கேட்குறாருலாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே உள்ள ஒரு விஷயம். இந்த கூட்டணிக்குள்ளே கூடுதல் சீட்டு கேட்கறது மட்டுமல்ல, ஆட்சி. இப்போ நாங்கள் காங்கிரஸ்காரர்கள் என்ன சொல்கிறோம், 2016 திமுகவில் கூட்டணி வச்சுருந்தோம், 2019 வச்சுருந்தோம், 24 எல்லாம் தொடர்ந்து நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் எங்கள் கூட்டங்களில் என்ன பேசுகிறோம், எங்கள் தலைவர் செல்வ பிறந்தையாக இருக்கட்டும், அழகிரியாக இருக்கட்டும், திருநாவுக்கரசராக இருக்கட்டும், நாம் நேரம் வரும்பொழுது காமராஜர் ஆட்சியை ஏற்படுத்தும் சொல்லிட்டு தான் இருக்கோம். நாங்கள் கூட்டணியில் இருந்துகிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு எங்கள் கூட்டணியில் செல்வ பிறந்த என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எடுத்து சொல்கிறாரு. அதாவது இந்த கான்ட்ராக்ட் லேபர் விஷயமா இருக்கட்டும், 8 மணி நேரம் வேலை 12 மணி நேரம் ஆகிறதா இருக்கட்டும், செயின்ட் கோபினா இருக்கு, இது நம்ம என்ன பெரிய தொழிற்சாலை ஒன்று சொல்லி அன்னது பிரச்சனை, சாம்சங் பிரச்சனை எல்லாம் நாங்கள் எடுத்து கேட்குறோம். இதெல்லாம் ஒரு விஷயம் அல்ல. அது மட்டுமல்ல, இதே திருமாவளவன் அவர்கள் இதே ஆட்சியில் இருக்கும்போது சிறைவாசிகள் விடுதலைக்கு என் தலைமையில் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு போராட்டம் நடந்துச்சு. இந்த ஆட்சியை எதிர்த்து தான் போராட்டம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு, 30 வருஷமாக இருக்காங்க, இவங்களை ஏன் விடுதலை செய்யக்கூடாதுன்னு. அந்த நிகழ்ச்சிக்கு சர்வகட்சி தலைவர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. நம்முடைய வன்னியரசு வந்தார். அன்னைக்கு திருமாவளவன் வராத நாளில் அடுத்த வாரம் ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தேன். அந்த மீட்டுக்கு திருமாவளவன் வந்தார். அது மட்டுமல்ல, பல்வேறு விஷயங்களை இடஒதுக்கீடு, அதாவது இந்த நீட்டு விஷயம் 2%, அதே மாதிரி 47-49 வயசு வரை ஓபிசிகள் தலித்துகள் எழுதலாம் என்று குரூப் 1 இருக்கும்போது தமிழ்நாட்டில் 37 வயசுலேருந்து 39 தான் இருக்குன்னு அதையும் கேட்டார். தொடர்ந்து திமுக கூட்டணியில் நாங்கள் அங்க வகித்தாலும் கூட, அந்த அங்கத்தை வகித்தும் கூட திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறோம். அதே நேரத்தில் காமராஜர் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு நாங்க சொல்றோம்ன்றீங்க. ஆனா திரும்ப இதே போன்ற கருத்துக்களை எத்தனை முறை சொல்லி திரும்ப சொல்றேன். அப்ப நாங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தமிழக முதல்வர் என்ன செய்யறாரு, பெரும்பாலான விஷயங்களை அவர் செய்திருக்கிறார். இப்போ ஹஜ்ஜி இல்லத்துக்காக நானே ஒரு போராட்டமே நடத்தினேன். அதன் பிறகு ஹஜ்ஜி இல்லம் வந்துச்சு. இன்னும் பல கோரிக்கை நிறைவேற்றல. நாங்கள் எப்போவுமே அது திமுக எங்கள் கூட்டணி கட்சி தான், தமிழ்நாட்டுடைய தலைமை தாங்கக்கூடிய கட்சி தான். இன்றைக்கு முதல்வர் என்ன செய்கிறாரு, முடிந்தவரை என்னென்ன செய்ய முடியுமோ செய்கிறார். அதனால நீங்கள் கேட்குற இந்த கேள்வி இருக்கு இல்லையா, இது எல்லா கட்சி தொண்டர்களையும் ஒரு உற்சாகப்படுத்துவதற்கு நாங்கள் ஆட்சி அமைக்கணும்னு சொல்றது நியாயமான விஷயம். யாரு இங்க துறவு வாழ்க்கையில் இல்ல, அரசியல் உள்ளவங்க எல்லாருக்குமே ஒரு அபிலாசைகள் ஆசைகள் இருக்கும். நாளைக்கு அது எந்த நிலைமையிலும் மாறும். இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும், காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும், திருமாவளவனாக இருந்தாலும், நாங்க என்ன செய்யறோம், இன்னைக்கு முழுமையாக இந்த கூட்டணி இருக்கு. ஆனா தொடர்ந்து
பல கட்சிகளை வடநாட்டில் வேட்டையாடிய ஒரு சேட்டையை செஞ்ச கட்சி தமிழ்நாட்டில் அதே சேட்டையை அதிமுகவை பத்தி மூலமா செய்ய இருக்கும் பொழுது இதை பத்தி சிந்திக்காம ஓட்டையை பத்தி சிந்திக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு வைகை செல்வன் வந்திருக்காருன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது பாஜகவுடைய சேட்டை அதை ஆடக்கூடிய வேட்டையை நிறுத்துங்க. ஏன்னா நீங்க வெளியில வந்துட்டு நீங்க ஓட்டைன்னு சொல்லி பேட்டையில இருக்கக்கூடிய பேசுற மாதிரி பேசினா அது அர்த்தம் இல்ல. முதல்ல உங்க ஓட்டை அடைங்க. ஊர்ல கிராமத்தில் சொல்லுவாங்க கோட்டையை பிடிக்கணும் நாட்டை பிடிக்கணும் சொன்னா பாஜக இல்லாத ஒரு அதிமுகவுக்கு ஒரு கால் 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு ஒரு வாய்ப்பு வரலாம். இன்னைக்கு நாளைக்கு வராது. மணிகண்டன் அவர்கள் கனவு காங்கிற மாதிரி 26ல திமுகவுடைய ஆட்சி போகாது, அதிமுக ஆட்சி வராது.